இடத்துல இருக்கிறோமோ அதை வச்சு தான் பிறையை கணக்கிடணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் காலையில் வந்து ஒரு 8 மணி போல் அங்கேருந்து கிளம்புறீங்க, சரியா? இங்கே வந்து ஒரு 2 மணி 3 மணி இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்துட்டா அங்கே வந்து இரவில் வந்து சந்திரகிரகணம் ஏற்படுது. இங்கே சந்திரகிரகணம் ஏற்படல, சந்திரன் தெரியுது. இங்கே சந்திரகிரகண தொழில் நடத்துவோமா? நீ அந்த ஊரில் இருந்து கிளம்பி வந்துடுறீங்க, இன்றைய நாள் இந்த நாளில் தான் சந்திரகிரகணம் ஏற்பட்டிருக்கு. பார்க்காத சந்திரகிரகணத்துக்கு எப்படி நம்ம தொழில் நடத்துறது? அப்போ நம்ம இங்கே இருக்கிற இடத்துல என்ன நடக்குதோ, இங்கே உள்ள பிறையினுடைய கணக்கு என்னவோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே ஒழிய எங்கேயோ இருந்துட்டு வந்ததுனால அந்த கணக்கை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. காரணம் என்னன்னா, மக்கள் எதை நோன்பு பெருநாள் என்று முடிவு செய்கிறார்களோ அது நோன்பு பெருநாள். மக்கள் எதை ஹஜ்ஜு பெருநாள் என்று முடிவு செய்கின்றார்களோ அது ஹஜ்ஜு பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். மக்கள் என்பது நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான், வேற எங்கேயோ இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம இந்த அடிப்படையில் இங்கே உள்ள அடிப்படையில் நம்ம வந்து நோன்பு வைக்கின்றது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அல்ல. அந்த நாளில் நோன்பு வைக்கிறது ஹராம் அல்ல அப்படின்றத விளங்கிக்கிறோம். சில அறிவிப்பு மாற்றோம். பெண்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு கேள்விகள்லாம் கடைசியில் தரக்கூடாது, டோக்கன் இருக்கும்போது வாங்கிக்கணும்னு சொன்னோம். வாங்க, ஆனால் கடைசியில் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி விட்டது பதில் சொன்னோம்னா இதே மாதிரி வந்து கேள்வி விட்டு எழுதி எல்லாம் கொடுத்துட்டுருவாங்க. அது நேரடி கேள்வி பதில் எழுச்சியாக இருக்காது. இருந்தாலும் கேட்ட காண்டி ஷார்ட்டாக ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிற மாதிரி சொல்லிடுவோம். இந்த கபூர் வேதனை இருக்கிற சொல்றீங்களே, ஒரே கபூரில் வந்து நிறைய பேர் அடக்கம் பண்ணுறோமே, அப்போ எப்படி கபூர் வேதனை நடக்கும் அப்படிங்கிறாங்க. கபூர் என்பது ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறது தான். கபூர் வாழ்க்கை என்பது ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறத விட அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பர்சகி என்று சொல்கிறான், திரைமறை வாழ்க்கைன்னு. அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுனால கபூர் வாழ்க்கைங்கிறோம், அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுறதுனால. ஆனால் அது ஒரு விசாலமான இடமாக தான் இருக்கும், 6 அடி இடமா இருக்காது. அடக்கம் பண்ணுறது 6 அடி இடம். அதுக்கப்புறம் வந்து அங்கே நதி இருப்பதாக, ரத்த கடலில் நதியில் ஒருத்தர் நீந்திக்கிட்டு இருப்பான் என்றெல்லாம் ஹதீஸ் வருகிறது. அங்கே வந்து விசாலமான இடங்களில் வேதனை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் வருது. அதனால் அது ஒரு திரைமறை வாழ்க்கை, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு திரைமறை வாழ்க்கை. அது இந்த கபூரில் தான் வேதனை நடக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. கபூரில் போன உடனே வேதனை நடைபெறதுனால அல்லது ஒருத்தர் நல்லடியார் தூங்குறதுனால அது கபூர் வாழ்க்கைன்னு அடையாளத்துக்காக சொல்கிறோம். அது பரிசக வாழ்க்கை தான். அதே மாதிரி வந்து அடுத்து வர கேள்விலாம் இது நிர்பந்தத்தில் சொல்லியாச்சு, இதுக்கு தனியாக பதில் வாங்கிக்கிறேங்க. சரி, அதே மாதிரி வந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு இதே இடத்துல பெண்களுக்கான பயான் நடைபெறுகிறது. அந்த பெண்களுக்கான பயானில் பேசப்படக்கூடிய உரையிலிருந்து 2-3 கேள்விகள் கேட்குறோம். அப்படி கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பரிசுகள், இஸ்லாமிய நூல்களோ அல்லது திருக்குரான் தமிழாக்கமோ பரிசுகளாக தர்றோம். கண்டிப்பாக அனைத்து பெண்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறுங்க. மீது உள்ள 2 கேள்விக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சேனலை செய்வோம், விரிவாக பதில் சொல்லுவோம். இஸ்லாம் சுபானத்துல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.